ஹாய் ஹலோ வணக்கம். கடந்த வீடியோவில் வந்து பார்த்து நாங்கள் ஐஃபோன் யூசர்ஸ் அனைவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிற வந்து சார்ஜ் தான். அந்த சார்ஜ் வந்து எப்படி வந்து குறையாக பாதுகாக்கலாம், சார்ஜ் ஹெல்த்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்ன்றதை பற்றி தான் அந்த போன வீடியோவில் பார்த்து நாங்கள் கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இந்தியன் வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து மெயினாக ஐஃபோன் கீபோர்ட் சம்மந்தமாக தான். எல்லோரும் கேட்ட ஒரு விடயம் வந்து என்ன சொன்னால், கீபோர்டில் வந்துட்டு எப்படி தமிழ் அட்டாச் பண்ணலாம், எப்படி தமிழ் டைப் பண்ணுறதுன்ற பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீபோர்டில் வந்து தமிழ் டைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இமோஜி எப்படி ஆட் பண்ணுறதுன்ற பற்றியும் கேட்டிருந்தாங்க. அதையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் செட்டிங்கில் போயிட்டு ஜென்ரலுக்குள்ளே போனோம்னு சொன்னால், ஜென்ரல் செட்டிங்கில் போனால் அதில் கீபோர்ட் ஒன்று இருக்கும். அந்த கீபோர்டுக்குள்ளே போயிட்டு கீபோர்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே ஆட் நியூ கீபோர்டுன்னு சொல்லி எனக்கு கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம். அந்த லாங்குவேஜில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிருக்க லாஸ்ட்டில் இருக்கும் தமிழ். அந்த தமிழ் லாங்குவேஜை நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து தமிழ் 99ன்றதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கீபோர்டில் வந்துட்டு தமிழ் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ உங்களோட மெசேஜை அல்லது வாட்ஸ்அப் சம்திங் எதிரையாச்சும் நீங்கள் டைப் பண்ணக்குள்ள தமிழையும் வந்து நீங்கள் டைப் பண்ணி கொள்ள இல்லை. லாஸ்ட்டாக இருக்கிற அந்த வேர்ட் லோகோ இருக்குது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இங்கிலீஷ் ஓ சம்திங் தமிழோ நீங்கள் மாறி மாறி டைப் பண்ணி கொள்ள இயலும். கீபோர்டில் எப்படி வந்து ஷார்ட்கட் வந்து ஆட் பண்ணலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதே செட்டிங்கில் போயிட்டு கீபோர்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் புதுசாக ஆட் பண்ணக்குள்ள பராஸ் செகண்ட் ஒன் வந்து ஷார்ட்கட் கிடக்கும். இந்த பராஸில் வந்து நீங்கள் எந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸுக்குரிய ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் கீழே கொடுத்தீங்கன்னு சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி அடிச்சுட்டு அதுக்குரிய ஷார்ட்கட்டை நான் இஎஸ் கொடுத்துருந்தேன். அதையே போயிட்டு நான் இப்போ மெசேஜில் வந்து இஎஸ்ன்னு அடிக்கக்குள்ள அதுக்குரிய ஃபுல் சென்டென்ஸ் வந்து காட்டும் கீழே. ஸோ நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்லை, அது உங்களுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ஆட் பண்ணி காட்டுறேன். குட் பாய்ன்னு சொல்லி பராஸில் டைப் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஷார்ட்கட்டாக ஜிபின்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த ஜிபியை வந்து நாங்கள் மெசேஜ் பண்ணக்குள்ள நீங்கள் ஜிபின்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னால் குட் பைன்னு சொல்லி அந்த சென்டென்ஸ் வந்து கீழே காட்டும். அதே மாதிரி நான் இப்போ ஐ லவ் யூ ஸோ மச் இதுக்குரிய ஷார்ட்கட்டாக நான் ஷார்ட்கட்டை கீழே டைப் பண்ணுறேன். அந்த ஷார்ட்கட்டையே நீங்கள் திருப்பி நீங்கள் சேட் பண்ணக்குள்ளே அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபுல் சென்டென்ஸ் நான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அந்த சென்டென்ஸ் நீங்கள் ஃபுல் லென்த் சென்டென்ஸுக்கு கூட நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபுல் லென்த் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கீழே ஷோ பண்ணும். அப்போ நீங்கள் டைப் பண்ணவே தேவையில்லை, அதை கிளிக் பண்ணியே வந்து செட் பண்ணிக்கொள்ளல. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து கீபோர்டில் வந்து எப்படி இமோஜி வந்து ஆட் பண்ணலாம்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் சேம் ப்ரொசீஜர். செட்டிங்கில் போயிட்டு கீபோர்ட் செட்டிங்கில் போனீங்கன்னு சொன்னால் அந்த கீபோர்ட் செட்டிங்கில் வந்து லாஸ்ட்டில் வந்து இமோஜி ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் செட்டிங்கில் போனீங்கன்னு சொன்னால் அந்த செட்டிங்கில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸுக்குரிய லோகோ வந்து காட்டும். அந்த லோகோவில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்களாகவே க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஃபீச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான இமோஜியை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கொள்ளவும் மேலும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.